சிந்து பைரவில இன்னைக்கு சிவா மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, பைரவி மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்படி மாறுற அளவுக்கு ஆறுமுகமும் சிந்துவும் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகம் கணக்கு புக்கை தேடுறேன்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா தேடுறாரு. அப்பா அவர் கையில நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பண்டில் கிடைக்குது. என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா, பைரவி 10ஆம் வகுப்பில் மாநிலத்தில் முதலிடம், பைரவி 12ஆம் வகுப்பில் 2ஆம் இடம் அப்படின்னு பைரவி வாங்கின அவார்டெல்லாம் நியூஸ் பேப்பர் வந்ததை கட் பண்ணி பைரவி வச்சதை பாக்குறாங்க. இவ படிப்பாளின்னு தெரியும், இவ்ளோ பெரிய படிப்பாளியா இருக்காளே, நம்மெல்லாம் ஸ்கூல் பக்கமே ஒதுங்கினது கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பைரவி வந்துடுறாங்க. என்னது அது கையில, இது எப்படி உன் கையில வந்துச்சு அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. கணக்கு புக்கை தேடும்போது இது கையில கிடைச்சது, நீ படிச்சவன் தெரியும் ஆனா இவ்ளோ படிச்சவன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. உன்னை கட்டிக்கிட்டதுனால என் வாழ்க்கை தான் போயிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா என்ன கட்டிக்கிட்டதுனால ஓ வாழ்க்கை தான் போயிருச்சு பைரவி அப்படின்னு. சரி இந்தா பத்திரமா உள்ள வச்சுக்கோ அப்படின்னு பைரவி கிட்ட கொடுத்துட்டு போறாரு. என்ன தோணுச்சோ தெரியல, அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து பைரவி சிரிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுது போல பைரவிக்கு. விட்டு கிளம்பும் போது மகாத்தா ஐஸ்வர்யாவோட துணியெல்லாம் ஊறிட்டு இருக்குன்னு சொன்னாலே எங்க இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. வீட்டுக்கு வெளியே ஊற வச்சதை பார்த்து துவைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சிந்து. சிந்து துவைக்கிறத தூரத்துல இருந்து சிவா பாக்குறாரு. என்னது இது, அம்மா ஐஸ்வர்யாவோட துணியெல்லாம் சிந்து துவைச்சிட்டு இருக்கா அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. கரெக்டா சிந்து துவைக்கிறத பைரவியும் பாத்துறாங்க. விறுவிறுன்னு வந்து கோபமா சிந்து கிட்ட, நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் துவைச்சிட்டு இருக்க, நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. யார் யாரோ துணியெல்லாம் நீ எதுக்கு துவைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சிந்து உடனே, என்ன பைரவி 3வது ஆளை சொல்ற மாதிரி சொல்ற, மகாத்த யாரு, டாக்டரோட அம்மா, ஐஸ்வர்யா டாக்டரோட தங்கச்சி, உங்களோட துணியை நான் துவைக்கிறதுல என்ன இருக்கு, அதெல்லாம் நான் துவைச்சுக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சொல்றாங்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் தூரத்துல இருந்து சிவா கேட்டுக்கிட்டேதான் இருக்காரு. நல்லவங்களுக்கு எவ்வளவு வேணா செய்யலாம், ஆனா நீ இவங்களுக்கெல்லாம் போய் செஞ்சுட்டு இருக்க பாரு, வாஷிங் மிஷின்லயாவது போட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் கையில துவைக்கிறேன்னு சிந்து சொல்றாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன், என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி போயிடுறாங்க. சிவா நடக்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காரு. சிந்துக்கு எதிரா அடுத்து ஒரு பிளான் ரெடி ஆகுது. நேஹா, அவங்க அப்பா, ஐஸ்வர்யா, மகான்னு எல்லாரும் சேர்ந்து வக்கீல பார்க்க போறாங்க. நடந்த எல்லாத்தையும் வக்கீல் கிட்ட சொல்ல வக்கீல் ஒரு ஐடியா சொல்றாரு. சிவா பெரியம்மாவை தாண்டி டைவர்ஸ் ஃபைல் பண்ண போறது கிடையாது. சிந்து கிட்ட உண்மையை சொன்னா டைவர்ஸ் பேப்பர்ல அவங்க சைன் போட மாட்டாங்க. சிந்துக்கு தான் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல, அவங்க கிட்ட இந்த பேப்பர்ல எப்படியாவது சைன் வாங்கிட்டு வந்துருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு அந்த வக்கீல் சொல்றாரு. மகாவும் கண்டிப்பா இந்த பேப்பர்ல சைனோட உங்களை வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சிவா ரூம்ல பெட்ல படுக்காம தரையில படுக்கிறாரு. அத வந்து சிந்து பாத்துறாங்க. டாக்டரே எந்திரி டாக்டரே, எதுக்கு நீ கீழே படுத்துட்டு இருக்க, போய் மெத்தையில படு அப்படின்னு சொல்றாங்க. வேணா நான் கீழேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சிவா சொல்றாரு. கீழே படுத்து கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியல டாக்டரே அப்படின்னு சிந்து சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்ல சிந்து, நீ சொன்ன பாத்தியா பொய், அந்த பொய்னாலதான் எனக்கு கஷ்டம். ஒரு உயிரை கஷ்டப்படுத்தி வாழ்ற வாழ்க்கையே கிடையாது. உன்னை இனிமேல் நான் கஷ்டப்படுத்த போறது கிடையாது, உண்மையை சொல்லுன்னு உன்னை நான் வற்புறுத்த போறதும் கிடையாது, உன் மேல கோபமோ வருத்தமோ பட போறது கிடையாது. இனி நான் என்னையே தான் தண்டிச்சுக்க போறேன். பொய் சொல்லி எந்த வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சியோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க போறது கிடையாது சிந்து, நான் இனிமேல் இப்படிதான் இருக்க போறேன்னு சிவா சொல்றாரு. டாக்டரே, நீ என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியாது, உன்னை கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. 20 வருஷ காதல ஒரு நிமிஷத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியல டாக்டரே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, என்னோட காதலை உன்கிட்ட நான் நிரூபிக்கிறேன், என் காதல் எவ்வளவு உண்மையானதுன்னு உனக்கு நான் தெரியப்படுத்துறேன். அப்படி நான் தோத்துட்டேன்னா நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். உன் பிறந்த நாள் வரைக்கும் எனக்கு டைம் கொடு டாக்டரே, அதுக்குள்ள என் காதலை நான் நிரூபிக்கலைனா, உன் மனசை நான் மாத்தலைனா அன்னைக்கே எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்றாங்க சிந்து. டக்குன்னு சிவா மனசுக்குள்ள இவ உண்மையதான் சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடு டாக்டர்னு ரொம்ப சிந்து கெஞ்சினோன்னு, சரி உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சிந்து கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. என் மனசை எப்பயுமே உன்னால ஜெயிக்க முடியாது சிந்து அப்படின்னு, என் பிறந்த நாள் அன்னைக்கு நீ உண்மையை சொல்லிட்டு வெளியே போதான் போற அப்படின்னு நினைக்கிறாரு. கட்டில இந்த சைடு கீழே சிவா படுக்க, அந்த சைடு கீழே சிந்து படுக்கிறாங்க. நீ எனக்கு கொடுத்தது வாய்ப்பு இல்லை டாக்டரே, வாழ்க்கை, கண்டிப்பா என் காதலை உனக்கு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுக்கிறாங்க. காலையில சிவாக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்ன நேரா போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு காஃபியை போடுறாங்க. சுட சுட காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து சிவாவை எழுப்புறாங்க. டாக்டரே குட் மார்னிங், இந்தா காஃபி குடி அப்படின்னு கொடுக்குறாங்க.
எனக்கு காஃபி எல்லாம் வேணாம் அப்படின்னு சிவா சொல்றாரு. என்ன டாக்டரே, நேத்து நைட்டு பேசினதெல்லாம் மறந்துட்டியா? வாய்ப்பே கொடுக்காம நிரூபிக்க சொன்னா எப்படி நிரூபிக்கிறது? பிறந்த நாள் வரைக்கும் நீ எனக்கு எல்லா உரிமையும் தரணும். அப்பதான் என்னால என்னோட காதலை உன்கிட்ட நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம சிவாவும் அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. அவரு குடிச்சோன்ன சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிவா மனசுக்குள்ள இவ உண்மையை சொல்லிருவாளா இல்ல அப்பவும் ஏதாவது பொய் சொல்வாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னதான் சிந்து தப்பு பண்ணியிருந்தாலும் சிந்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு சிவா. சிவாவோட பிறந்த நாளுக்குள்ள சிந்து சிவாவோட மனசை மாத்துவாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.